ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி என்ற தாத்தா இருந்தார். அவர் தினமும் சாலையோரத்தில் நின்று சுவையான எலுமிச்சை ஜூஸ் விற்று வாழ்ந்து வந்தார். அவருடைய ஜூஸ் மிகவும் ருசியாக இருக்கும். ஆனால் அவர் ஏழை. தினமும் சம்பாதித்து சாப்பாட்டிற்கு சரியாக போய்விடும். ஒரு நாள் ஒரு காயம்பட்ட சிறிய பறவை தாத்தா அருகே விழுந்தது. அதை பார்த்த தாத்தா, பாவம், இதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சார். அவர் அந்த பறவைக்கு தண்ணீர் குடிக்க வச்சார். சிறிது ஜூஸ் கூட கொடுத்தார். மரத்தில் வைத்து பாதுகாப்பாக பார்த்தார். அடுத்த நாள் காலை அந்த பறவை அழகான பொன்னிற மந்திர பறவையாக மாறியது. அது பேச ஆரம்பித்தது. தாத்தா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. எனக்கு உதவி செய்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உனக்கு ஒரு வரம் தர்றேன். அது ஒரு சிறிய கிண்ணத்தை கொடுத்தது. இந்த கிண்ணத்தில் நீ எலுமிச்சை ஜூஸ் ஊற்றினேன்னா அது முடிவே இல்லாமல் வரும். தாத்தா மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சார். அதன் பிறகு என்ன நடந்தது? தாத்தா அந்த மந்திர கிண்ணத்தை பயன்படுத்தி ஊரில் எல்லாருக்கும் ஜூஸு இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தார். ஊர் மக்கள் இந்த தாத்தா ரொம்ப நல்லவர் அப்படின்னு பாராட்டினாங்க. ஆனால் ஒரு பேராசக்காரன் அதை பார்த்து அந்த கிண்ணத்தை திருட நினச்சான். இரவில் வந்து கிண்ணத்தை எடுத்தான். ஆனால் அவன் ஜூஸ் ஊற்ற ஆரம்பித்ததும் ஜூஸு நிற்கவே இல்லை. அவன் வீடு முழுக்க ஜூஸால் நிரம்பி போயிடுச்சு. அவன் பயந்து போய் தாத்தா கிட்ட ஓடி வந்தான். தாத்தாவோட அறிவுரை. அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நல்ல மனசுக்காகத்தான் இந்த வரம் வேலை செய்யும், பேராசைக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். அவன் மன்னிப்பு கேட்டான். தாத்தா அவனை மன்னிச்சு நல்லவனாக வாழச் சொன்னார். நீதி: நல்ல மனசு இருந்தால் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பேராசை இருந்தால் அது நஷ்டத்தான் வழிவகுக்கும். பிறருக்கு உதவுவது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.